This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 15க்குள் இதை கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய தவறியவர்கள் ஜனவரி 15ஆம் தேதி வரை தாமதமாக தாக்கல் செய்யலாம். தாமதமாக தாக்கல் செய்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டும். திருத்தப்பட்ட வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவும் ஜனவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு வரி செலுத்துவோர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாவிட்டால் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வருமான வரித்துறை அவருக்கு வாய்ப்பு அளிக்கிறது. இது தாமதமான வருமான வரி அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. தாமதமான வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் வரி செலுத்துவோர் அபராதம் செலுத்த வேண்டும். ஏதேனும் காரணத்தால் ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி அறிக்கையை ஐடிஆர் தாக்கல் செய்ய தவறிவிட்டால் ஜனவரி 15ஆம் தேதி வரை தாமதமான வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய உங்களுக்கு வாய்ப்புள்ளது. உங்கள் ஐடிஆரை திருத்த விரும்பினால் ஜனவரி 15ஆம் தேதி வரை இதற்கான வாய்ப்பும் உள்ளது. பொதுவாக தாமதமான வருமான வரி அறிக்கை மற்றும் திருத்தப்பட்ட வருமானத்தை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி டிசம்பர் 31 ஆகும். ஆனால் இந்த முறை பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் GPDT இந்த காலக்கெடுவை ஜனவரி 15 வரை நீட்டித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் ஒரு வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாவிட்டால் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வருமான வரி தாக்கல் செய்ய வருமான வரித்துறை அவருக்கு வாய்ப்பளிக்கிறது. இது தாமதமான வருமான வரி அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. தாமதமான வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டும். ஆண்டுக்கு 5 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு ரூபாய் 5000 அபராதம். ஆண்டுக்கு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு ரூபாய் 1000 அபராதம். இது தவிர வரி செலுத்துவோரின் வரியிலும் வட்டி வசூலிக்கப்படுகிறது. ஒரு வரி செலுத்துவோர் தனது வருமான வரி அறிக்கையில் தவறான தகவல் உள்ளிடப்பட்டதாக உணர்ந்தால் அவர் திருத்தப்பட்ட வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யலாம். வழக்கமாக இதன் காலக்கெடு டிசம்பர் 31 ஆகும். இந்த முறை இதற்கான காலக்கெடுவும் 15 நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரி செலுத்துவோர் ஜனவரி 15, 2025 வரை தனது வருமான வரி அறிக்கையை திருத்தலாம். வருமான வரித்துறையில் வருமானம் தொடர்பான எந்த தகவலையும் தற்செயலாக குறிப்பிட மறந்துவிடும் வரி செலுத்துவோரை மனதில் கொண்டு வருமான வரித்துறையால் இந்த வசதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15, 2025க்குள் ஒரு வரி செலுத்துவோர் தாமதமான வருமான வரி தாக்கல் செய்யாவிட்டால் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 139(8A) இன் கீழ் அவர் ஐடிஆர் தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார். இதற்காக அவர் ரூபாய் 5000 அபராதம் செலுத்த வேண்டும். இது தவிர வரித்தொகைக்கு கூடுதலாக 25% அல்லது 50% வரி செலுத்த வேண்டும்.
இது வரி செலுத்துவோர் ITRU தாக்கல் செய்யும் நேரத்தை பொறுத்தது. FY 24க்கான ITRU மார்ச் 31, 2027 வரை தாக்கல் செய்யலாம். உண்மையில் தொடர்புடைய நிதியாண்டின் இறுதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். சில காரணங்களால் கடைசி தேதிக்குள் வருமான வரி தாக்கல் செய்ய தவறிய வரி செலுத்துவோரை GPTD காலக்கெடுவுக்கு பிறகு வருமான வரி தாக்கல் செய்ய அனுமதித்துள்ளதாக வரி நிபுணர்கள் கூறுகின்றனர். அதனால் தாமதமாக அல்லது ITRU தாக்கல் செய்வதில் வரி செலுத்துவோருக்கு அதிக வசதிகள் கிடைப்பதில்லை. எனவே வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்கை உரிய தேதிக்குள், அதாவது ஜூலை 31க்குள் தாக்கல் செய்ய முயற்சிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற முக்கிய தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.